என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 8/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை என்றும் வழிநடத்தி நம்மை தனியாக விடாமல் நமக்கு துணையாக இருந்து முன்கூட்டியே நமக்கு நல்வழியில் நம்மை நடத்தி செல்கின்றார். அன்னை மரியா நம்மை அரவணைத்து நம் தேவைகளையும் நம் வேதனை துன்பங்களிலும் நம்மையில் பங்கு கொண்டு இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி நம் தேவைகளை நிறைவேற்றுகின்றார். அன்னையின் அன்பும் பரிந்துரையும் நமக்கு என்றுமே. நாம் தொடரும் இன்றைய வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து 4:32-40. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே, கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரின் நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது தான் மோசேக்கு இறைவன் கொடுத்த அந்த கட்டளைகளை நியமங்களையும் இன்று வரை நம் திருச்சபை அதை கடைபிடித்து கொண்டு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. இறைவன் கொடுத்த கட்டளை முகமுகமாய் இயேசு முகமுகமாய் இறைவனை சந்தித்த அந்த மோசே அவரிடம் கொடுக்கப்பட்டது. இறைவனுடைய வாயால் சொன்ன அனைத்து கட்டளைகளையும் நாமும் நம் பிள்ளைகளும் நம் வருங்காலம் முழுவதும் உணருமாறு அதை கடவுள் நமக்கு எடுத்து சொல்கிறார். அப்படி நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி வாழும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கு நெடுநாள் வாழும்படி இறைவன் நமக்கு செய்கின்றார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 16:24-28. பேதுருவிடம், இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகத்தில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகிலும் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தான் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு தம் சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். பாருங்க, இதான் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்வது, இதுதான் பாவ மன்னிப்பு என்பது, இதுதான் பேதுருவிடம் கொடுப்பது. திருச்சபையின் அந்த திறவுகோல் பேதுருவிடம் இருப்பது என்பது மத்தேயு நமக்கு அந்த 16 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16:24-28. நம்மிடம் பிரிந்து போன சகோதர சகோதரிகள், நம்மிடமிருந்து பிரிந்து போனவர்கள் நம்மிடம் கேள்வி கேட்கும்போது இந்த வசனங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எங்கிருந்து நமக்கு பாவ மன்னிப்பு வருகிறது? எங்கிருந்து உலகில் இந்த பாவங்களை மன்னிக்க அதிகாரம் யார் கொடுத்தது? இதோ இறைவன் நமக்கு அழகாக இதை எடுத்து காட்டியிருக்கிறார். பேதுருவிடம் அதை கொடுக்கின்றார். விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். அதான் மண்ணுலகத்தில் நீ தடை செய்வது, நம் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதற்கு இது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாம் இதை ஒவ்வொருவரிடம் மனதில் கொண்டு இதை நாம் மற்றவரிடம் பேசும்போது நாம் இதை எடுத்து சொல்ல வேண்டும். இவற்றை எல்லாம் முடித்துவிட்டு நாம் இந்த வசனங்களை எல்லாம் நாம் உள்வாங்கி இவற்றில் நாம் ஆழமாக நம்மை இந்த வசனங்களை நம் உள்ளத்தில் ஆழமாக பதித்து வைத்திருந்தால் நாம் மற்றவர்களுக்கு மிக எளிதில் அவற்றை எடுத்து சொல்ல முடியும். இழப்பும் மகிழ்வே. மானிட வாழ்வில் மாபெரும் மறைப்பொருள்களில் ஒன்றுதான் இழப்பு. யாருக்கும் எதையும் இழக்க விரும்புவதில்லை. ஆனால் சிலவற்றை சில நேரங்களில் இழக்கும் பொழுது கைமாறாக நாம் பெரும் இன்பம் இழந்ததை விட பன்மடங்கு மதிப்பு மிக்கது, மேலானது என்பதை அனுபவத்தின் மூலமாக நாம் அறிய முடியும். இவ்வுலகில் ஞானிகள், அறிஞர்கள், மாமனிதர்கள் இந்த மறைப்பொருளை வாழ்வின் இரகசியத்தை அறிந்திருக்கின்றனர். எனவே தயங்காமல் இழக்க முன் வந்தனர். சில வேளைகளில் தம் உயிரையும் கூட இயேசு இந்த ஞானத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவின் பொருட்டு கடந்த 21 நூற்றாண்டுகளில் எண்ணற்றோர் தன் உயிரை இழந்து நிலை வாழ்வை பெற்று கொண்டுள்ளனர். இயேசுவுக்காக தம் உயிரை இழக்க வேண்டும். சிறிய இன்பங்களை, சிறிய ஆதாயங்களை, நேரத்தை, ஓய்வை, பொழுதுபோக்கை இழக்க முன் வருவோம். சில சமயங்களில் நாம் எழுந்தவுடன் கண்மூடிக்கொண்டே நாம் தேடுவது நம் மொபைல். அதான் மெயின். இதையெல்லாம் தான் நாம் இழக்கணும். நாம் எதை செய்கிறோமோ இதைத்தான் நாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். நாம் எதை பார்க்கிறோமோ அதான். ஏன்னா பெற்றோர் தான் முதல் டீச்சர்ஸ் ஃபார் த சில்ட்ரன். நாம் எதை செய்கிறோமோ அதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். நாம் எதெல்லாம் இழக்கணும்னு அதை பாருங்கள். கடவுள் நமக்காக இந்த உலகத்தில் தன் மகனை இழந்தார். நாம் கடவுளுக்காக எதை இழப்போம்?
கடவுள் தன் மகனுக்கு கொடுத்த கஷ்டங்களை நாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்போமா? இல்லை. நம் பிள்ளைகள் மேல் ஒரு சிறு கீறல் ஏற்படக்கூடாது. ஆண்டவரே என் பிள்ளையை தொடுங்க, ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, ஆண்டவரே. ஒரு நாள் நம்ம எதுக்காகவும் கேட்க மாட்டோம். வெறும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆனால் இதே நம் தந்தை நினைத்திருந்தால் இன்று தன் மகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்திருப்பாரா? அதைத்தான் நாம் நம் வாழ்வில் இழக்க வேண்டியவைகளை, எல்லா இன்பங்களையும் நாம் இழக்க முயற்சி செய்வோம். ஒரு ஒரு ஒவ்வொருவரும் இவ்வுலகில் வாழ முன்வரும் பொழுது நான் நிறைய இந்த கன்னியர்களையும் குருக்களையும் பார்க்கும்போது என் மனதில் எழுந்தது, இந்த சிறு வயதில் இவர்கள் தங்கள் வாழ்வை இழந்து இந்த மாதிரி ஆடம்பரமான உலகில் எல்லாவற்றையும் இழந்து இந்த துறவரத்திற்கு ஏன் அவர்கள் வர வேண்டும்? அதான் அழைத்தல், அதான் இழப்பு என்பது. அதான் ஒரு முனிவர் தன்னை இழந்து எல்லாவற்றையும் காட்டுக்கு சென்று தியாகம் செய்து தியானித்து கடவுளை காண்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதே தான் இன்று குருக்களும் கன்னியர்களும் நமக்காக அந்த வாழ்வை இறைவனுக்காக இழப்பது போல் நாமும் இழக்க முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.